கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேதவசனம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த வசனம் பார்த்திங்கன்னா விபச்சார பாவத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார், கட்டளையே கொடுக்குறாரு. விபச்சார பாவம் செய்யாதுங்க அப்படின்னு. விபச்சார பாவம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிற சரீரத்துக்கு எடுக்கக்கூடிய முக்கியமான பாவம். கர்த்தர் சொல்கிறது விபச்சார பாவம். அநேக விக்கிரகங்களை வழிபட்டு போவாங்கல்ல இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ கூட கர்த்தர் அவங்களை எப்படி சொல்லுவார்னா விபச்சார பாவத்துக்கு தான் சொல்லுவார். விக்கிரக ஆராதனையுமே விபச்சார பாவத்துக்கு ஏதாவது சொல்லுவார். ஸோ விபச்சார பாவம் கர்த்தர் வெறுக்கிற பாவம். இது பழைய ஏற்பாடில் ஒரு ஸ்திரீயை ஸ்திரீயோடு நம்ம உடலுறவாக இருந்தபோது தான் அது விபச்சாரம்னு வரும். ஆனால் நம்ம புதிய ஏற்பாடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம் வேதம் சொல்கிறது. ஆக்சுவலாக நம்ம கடந்த வாழ்க்கையில் ஏதாவது பாவம் செஞ்சுருக்கலாம். ஒரு விபச்சார பாவங்களுக்கான எதுவாக ஏதாவது சிந்தனையிலையோ ஏதோ பாவம் செஞ்சுருக்கலாம். அப்படி செஞ்சாலும் இன்றைக்கி அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்போம். இனி ஒரு பரிசுத்த ஆவி நடத்தோடு ஒரு புதிய வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழும். தேவன் தமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.